guys, welcome to my channel. போன வாட்டி நம்ம introduction பார்த்தோம். Cost audit ஓட introduction. அதில வந்து definition of cost, definition of audit, definition of cost audit, அப்புறமா வந்து objectives, features இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா history of cost audit. என்ன பார்க்க போறோம்? History of cost audit. ஓகேவா? History of cost audit வந்து evolution கூட சொல்லலாம். Evolution of cost audit, history of cost audit அப்படினு சொல்வாங்க. இல்லனா genesis எப்படி வேணாலும் கேட்கலாம் எக்ஸாம்ல. ஓகேவா? genesis of cost audit, history of cost audit, evolution of cost audit எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 1965 அப்படினு போட்டு போனாங்க. ஓகே 1965 ல என்னன்னு பாத்தீங்கன்னா first introduced பண்ணாங்க in India. Cost audit was first introduced in India with the introduction of sections. Okay va, sorry, 1965 la cost audit was first introduced in India. Introduced பண்ணாங்க இந்தியால. Okay va, with the introduction of section 233B of the Companies Act of the Companies Act 1956 for cost audit and section 209 1 clause D for cost record maintenance. இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 1965 ல cost audit was introduced in India. இந்தியால இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க cost audit. என்ன செக்ஷன் 233B, அது வந்து Companies Act 1956 for cost audit. என்னது 233B செக்ஷன் வந்து cost auditக்கும் 209 subsection 1 clause D for எதுக்கு? cost record maintenanceக்கு. இந்த ரெண்டு செக்ஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க 1965 ல cost audit வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க இந்தியால. அது கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் 1956 ல ரெண்டு செக்ஷன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. 233B ல காஸ்ட் ஆடிட் அப்படின்றத ஒரு செக்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறமா 209 சப்செக்ஷன் 1 அப்புறமா கிளாஸ் டி ல காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸை பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் 1965 ல நடந்துச்சு. ஓகேவா? இப்போ 1965 ல இருந்து 2008 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 இண்டஸ்ட்ரீஸ். எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்? 44 இண்டஸ்ட்ரீஸ் were covered. 44 industries were covered under cost record maintenance. என்ன சொல்றாங்க? Maintenance and cost audit was on a company specific basis. Specific basis. இந்த பாயிண்ட் படிங்க நீங்க. 1965 to 2008 ல 44 industries were covered under cost record maintenance. அப்படின்னா 44 இண்டஸ்ட்ரீஸ் வந்து காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் கடியில் இருந்துச்சு. அண்ட் காஸ்ட் ஆடிட் வாஸ் ஆன் அ கம்பெனி ஸ்பெசிஃபிக் பேசிஸ். கம்பெனி ஸ்பெசிஃபிக் பேசிஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, சில கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கம்பெனிக்கு 44 இண்டஸ்ட்ரீஸில் காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னது? 2008. இது கூட விட்டுருங்க, அந்த பாயிண்ட்டில் வந்து இது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக நான் வச்சுக்கோங்க. 44 இண்டஸ்ட்ரீஸ் were covered under காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் 44 இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? அப்புறமா காஸ்ட் ஆடிட் வாஸ் ஆன் அ கம்பெனி ஸ்பெசிஃபிக் பேசிஸ். ஓகேவா? அது கம்பெனி ஸ்பெசிஃபிக் பேசிஸ் படி இருந்துச்சு. இப்போ 2008ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, the government of India set up
the government of India set up an expert group, another expert group to study the present cost audit mechanism. என்ன சொல்ல வராங்க பாயிண்ட் படிங்க. 2008ல the government of India வந்து செட் அப் அன் எக்ஸ்பர்ட் குரூப், ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பை செட்டப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் காஸ்ட் ஆடிட் மெக்கானிசமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 2008ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பை. ஓகே, இந்த பாயிண்ட் கிளியரா? நெக்ஸ்ட்டு 2009ல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2009ல் the expert group submitted its report. என்னது? The expert group submitted its report to the government of India. என்ன சொல்கிறாங்க? 2008ல் ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் செட்டப் பண்ணாங்களே, அந்த எக்ஸ்பர்ட் குரூப் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அதுதான் 2009ல் நடந்துச்சு. ஓகேவா? இப்போ 2011 என்ன பண்ணுச்சுன்னா நியூ காஸ்ட் ரூல்ஸ், என்னது நியூ காஸ்ட் ரூல்ஸ் வேர் இஷ்யூடு, புது காஸ்ட் ரூல்ஸ்லாம் இஷ்யூ பண்ணாங்க அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். என்னது? 1956, அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அப்படின்றாங்க. அப்புறமா 2014ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ காஸ்ட் ரூல்ஸ் வேர் இஷ்யூடு அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ காஸ்ட் ரூல்ஸ் வேர் இஷ்யூட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகேவா? அங்கே வந்து பழைய கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி, அப்புறமா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 2014ல். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி ஜெனசிஸ் எவல்யூஷன் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் காஸ்ட் ஆடிட். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு 1965ல் 2 இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ஆடிட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒன்று செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 233B, அது வந்து காஸ்ட் ஆடிட்காக. 2000ல் 209(1) கிளாஸ் D வந்து காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்க்கான செக்ஷன். ஓகேவா? அப்புறமா 1965 to 2008ல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 44 இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர் அண்டர் காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் 44 இண்டஸ்ட்ரீஸ் கவர் ஆயிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் காஸ்ட் ஆடிட் வாஸ் ஆன கம்பெனி ஸ்பெசிஃபிக் பேசிஸ். காஸ்ட் ஆடிட் வந்து சில கம்பெனிக்கு மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் பேசிக்கான கம்பெனிக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக 2-3 கம்பெனிஸ் அது மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2008ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் அண்ட் எக்ஸ்பர்ட் குரூப், ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பை வந்து ப்ரெசன்ட் காஸ்ட் ஆடிட் மெக்கானிசம் என்ன இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பை செட்டப் பண்ணாங்க. அந்த 2009ல் என்ன ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பர்ட் குரூப்பை சப்மிட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட. 2011ல் நியூ காஸ்ட் ரூல்ஸ் வேர் இஷ்யூட், புது காஸ்ட் ரூல்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஓகேவா? 2011ல் 2014ல் நியூ காஸ்ட் ரூல்ஸ் வேர் இஷ்யூட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது மாதிரி நீங்கள் போட்டு எழுதினாவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஜெனசிஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு 8 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 8 to 5 மார்க்ஸ், அதுக்கு மேலெலாம் கேட்க மாட்டாங்க. 5 to 8 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் இதை எழுதினாவே போதும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஜெனசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் பார்த்தோம். இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் ICAI அப்படின்னா என்ன? ICAIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. என்னது? இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இதுதான் ICAI. இப்போது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1944 எந்த இயர்? 1944ல் என்ன ஆச்சுன்னா த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்
The Institute of Cost and Work Accountants was established. Was established as a limited limited company. என்ன சொல்றாங்க? History of ICAI னா first ICAI என்ன? Institute of Cost Accountant of India. Institute of Cost Accountant of India 1944 ல என்ன சொல்றாங்கன்னா, the Institute of Cost and Work Accountant was established as limited company. ஓகேவா? லிமிட்டடான கம்பெனிக்கு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறமா 1959ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, the Institute of Cost and Work Accountants of India was established under the Cost and Work Accountants Act 1956. 1959 passed by Indian Parliament. Passed by the Indian Parliament. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் லிமிட்டடா சில கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா 1959ல காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆக்ட். Cost and Work Accountant Act 1959 passed by the Indian Parliament. 1959 Companies Act படி இன்னும் நிறைய கம்பெனிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பெனிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் 1959ல நடந்திருக்கு. ஓகேவா? அப்புறமா 2012ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the Institute of Cost and Work Accountant. The Institute of Cost and Work Accountants of India. நம்ம இவ்வளோ நேரம் ICAI தான் பார்த்தோம். ICAIனா Institute of Cost Accountant of India. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் பார்த்தோம். காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டோட ஃபுல் ஷார்ட் ஃபார்ம் என்னது? ICAI. ICAI தான் ICAI மாறுச்சு. Institute of Cost and Work Accountant of India. Okay, was renamed as ICAI, Institute of Cost Accountant of India. Okay, the Institute of Cost Accountant of India. இதுதான் வந்து history of ICAI. Okay, இது கிளியரா இருக்கா? இப்போ நம்ம காஸ்ட் ஆடிட் ரூல்ஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? காஸ்ட் ஆடிட் பேசிக் டாபிக்ஸில் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் காஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் ஆஃப் காஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆடிட்னா என்னென்னு பார்த்தோம். காஸ்ட் ஆடிட்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறமா சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் பார்த்தோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் பார்த்தோம். அதான் ஃபீச்சர்ஸ், சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? ஹிஸ்ட்ரி ஆஃப் காஸ்ட் ஆடிட், ஹிஸ்ட்ரி ஆஃப் ICAI பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னது? இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்தாச்சு. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1 to 24. நான் ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டைட்டில்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ப்ரீஃபாக நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? டைட்டில் ஆஃப் CASனால் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். CAS 1 ஒன்றும் இல்லைங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். என்னது? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். CAS 1னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன வரும்? CAS 2 வந்து கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன்.
என்னது capacity determination. Capacity determination. Okay. Next CAS 3. CAS 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா production and operation overheads. என்னது production and operation overheads. Okay. Next CAS 4. CAS 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா cost of production. என்னது cost of production / accusation திரும்பியும் / supply of goods / provision of services. ஓகே இத்தனை இருக்கு CAS 4ல cost of production இல்லைனா accusation இல்லைனா supply of goods provision of services இதெல்லாம் CAS 4. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து CAS 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா average cost of transportation. Average cost of transportation. Average cost of transportation. CAS 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா material cost. என்ன cost? Material cost. Next CAS 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா employee cost. 7 வந்து employee cost. Next CAS 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா cost of utilities. Next CAS 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா packing material cost. Next CAS 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா direct expenses. என்னது direct expenses. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CAS 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா administration overheads. நெக்ஸ்ட் என்னது CAS 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா repairs and maintenance cost. Okay, next CAS 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா cost of service cost center. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CAS 13 வரைக்கும் முடிச்சிருக்குமா CAS 14 டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா pollution control cost. ஓகே நெக்ஸ்ட் CAS 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா depreciation and amortization வந்து 16th selling and distribution overheads. இதுதான் உங்களோட 15th. ஓகே நெக்ஸ்ட் CAS 16 தான் வந்து depreciation and amortization. Depreciation and amortization. CAS 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா interest and financing charges. Next CAS 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா research and development cost.
நெக்ஸ்ட்டு CAS 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு CAS 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் know-how fee. Okay, royalty and technical know-how fee. Next is CAS 21 quality control cost. Quality control cost. Next CAS 22 manufacturing cost. Next is CAS 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா overburden removal cost. Overburden removal cost. Last one, cost accounting standard 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா treatment of revenue. Treatment of revenue in cost statement. ஓகே, இப்போ நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டைட்டில்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட டைட்டில்ஸ் வந்து நீங்கள் தரவா இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம புது டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த டாபிக் நான் அப்புறமா லாஸ்ட்டாக எடுக்கிறேன், பிகாஸ் இது ரொம்ப